Daily. Taste the Daily. அண்மை செய்தி. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது அமலாக்கத்துறை. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக மட்டும் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் அந்த வழக்கினுடைய விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது சாட்சிகளினுடைய விசாரணை, குறுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தற்பொழுது கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு எதிராக மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை சார்பில் அதன் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் தாக்கல் செய்திருக்கக்கூடிய கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார், செந்தில் பாலாஜியினுடைய முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேரினுடைய பெயர்கள் இடம்பெற்று இருக்கின்றன. இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையும் எண்ணிடப்பட்டு விரைவில் இதுவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.